ஒன்லி கோமாளிங்க மத்தர் தான் பண்ண போறாங்க, குக்ஸ் கிடையாது. நான் தம தீப மாத்தி சொல்லு. இது என்னது எல்லா வேலை நம்மளுக்கே பண்ணி கொடுத்தா. இவ்வளோ ஆவேசமா பேசுற சுனிதாவோட சைலண்ட் சாதனை நம்பர் 1 என்னன்னா, இது வரைக்கும் 14 வாரங்கள்ல நடந்த அட்வான்டேஜ் டாஸ்க்ல ஒரு தடவை கூட அவங்க வின் பண்ணி கொடுத்தது இல்ல. இந்த சாதனையை மத்த எந்த கோமாளியுமே பண்ணல. எல்லாம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி கொடுத்தா இவங்க எல்லாம் நம்ம தலையில உட்கார்ந்து ஆடுற. இவ்வளவு சலிப்பா பேசுற சுனிதாவோட சைலண்ட் சாதனை நம்பர் 2 என்னன்னா, இது வரைக்கும் சுனிதா யார் கூட எல்லாம் பேராயிருக்காங்களோ அவங்க செஃப் ஆஃப் தி வீக் அந்த வாரம் வாங்கினதே கிடையாது. இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் முழுக்க முழுக்க சுனிதா மட்டுமே. இது மத்த எந்த கோமாளியுமே பண்ணதில்லை. குக்குக்கு ஒரு போனு, கோமாளிக்கு ஒரு போனு, 3 லட்சம் ரூபாய்க்கான கிஃப்ட் பிரைஸ் காத்துட்டு இருக்கு. அட்வான்டேஜ் ஜெயிக்கிற தூக்குற போன் எடுத்து வீட்டுக்கு போறேன்டா. 14 வாரங்கள்ல சுனிதா தன் கூட பேரான குக்குகளை 5 தடவை டேஞ்சர் ஜோனுக்கு கூட்டு போயிருக்காங்க. இதுவும் முழுக்க முழுக்க எக்ஸ்க்ளூசிவ் சுனிதாவோட சாதனை தான். சுனிதா சீசன் 2ல இருந்து குக்கு வித் கோமாளில இருக்காங்க. இவங்களுக்கு லக்கி சார்ம் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு. என்னதான் டாஸ்க்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாம இருந்தாலும் குக்ஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க. அதனாலதான் இவங்களுக்கு அந்த பேர் வந்துச்சு. சுனிதாவோட சீசன் 6ஓட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா இவங்களோட லக்கெல்லாம் காணாம போன மாதிரி தெரியுது. உங்க கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.